அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தர் முட்டை வியாபாரம் செய்யறதுக்காண்டி அவருடைய மாட்டு வண்டியில முட்டை எடுத்துக்கிட்டு வியாபாரம் செய்ய போறார். அவரோட ஊர்ல வியாபாரம் சரியா பத்தல அப்படின்றதுக்காண்டி பக்கத்து ஊருக்கு வியாபாரம் செய்ய போறாரு. அப்படி போகும் வழியில ஒரு ரோடு ரெண்டா பிரியுது. எந்த ரோட்ல போனா நம்ம போய் சந்தைக்கு போய் இந்த முட்டையை விற்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்த முதியவர்கிட்ட நம்ம எந்த பாதையில போனா நான் சீக்கிரம் போக முடியும், நல்லா என் வியாபாரத்தை செழிக்க முடியும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முதியவர் சொல்றாரு, ஒரு ரோடை காட்டி, இது நல்லா கரடு புரண்டான பாதை, ஆனா 2 மைல் தூரம் தான் இருக்கு. ஆனா இன்னொரு ரோடை காட்டி அது 6 மைல் தூரம், ஆனா நேரான பாதை. இப்போ 2 பாதை இருக்கு, இது 2மே அந்த சந்தைக்கு போற பாதை தான். நீ என்ன வியாபாரம் செய்ய போற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவன் சொல்றான், முட்டை வியாபாரம் செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப நீ முட்டை வியாபாரம் செய்யறதுன்னா நீ 6 மைல் தூரம் இருக்கிற அந்த பாதையிலேயே போ, நீ இங்கிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்ல, உடனே அவன் என்னடா அது, இந்த முதியவர் சரியான முட்டாளா இருப்பார் போல, என்னது 6 மைல் தூரம் போனால் லேட்டாகும், ரொம்ப நேரமாகும், நம்ம வியாபாரம் முடிச்சுட்டு சீக்கிரமா போகிறதுக்கு அது வழிவகுக்காது. ஆனா இதே 2 மைல் தூரத்துல போயிட்டோம்னா நம்ம சீக்கிரமா போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா வீடு திரும்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 மைல் தூரத்துல அந்த முதியவர் சொல்ல கேட்காம 2 மைல் தூரத்திலேயே போயிடுறாரு. அது ரொம்ப கரடு முரடான பாதை, மாடால் நடக்க முடியல. இப்போ மாட்டு வண்டி ஓடிட்டே இருக்கும்போது தடுமாறி அந்த முட்டைகள் எல்லாம் கீழே விழுந்துடுது, சேர்த்து அவர் முட்டியும் உடஞ்சிடுது. அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சுத்தி யாருமே இல்லை. அதனால அவரோட முட்டி உடஞ்சதுனால வலியால கத்துறாரு. அவர் கத்துனது இந்த ரோட்டோட ஆரம்பத்துல இருக்கிற அந்த முதியவருக்கே கேட்குது. உடனே இவர் ஓடி போய் அந்த முட்டை வியாபாரம் செய்ய வந்தவரை தூக்கி நம்முடைய மருத்துவமனையில அனுமதிக்கிறார். அனுமதிச்சதுக்கு அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா இவன் சொல்றான், ஐயா நான் நீங்க சொன்னதை கேட்காம போனதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட சொல்ல, சரி நீ திருக்குறள் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் அவன்கிட்ட கேட்குறான். ஒன்னே இல்லை நான் படித்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் படிச்சிருக்கேன், ஆனால் மனனம் செஞ்சுருக்கேன் ஆனால் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறாரு, திருக்குறள்ன்றது மனனம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லைப்பா, அதன்படி வாழ்கிறதுக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திருக்குறள் வெறும் மனனம் மட்டும்தான் செஞ்சுருக்கே ஒழியா அதை பற்றி வாழ கற்றுக்கலை நீ இன்னும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இந்த முட்டை வியாபாரம் செய்ய வந்ததுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், எந்த திருக்குறளை படித்தா எனக்கு இந்த இடத்துல எந்த திருக்குறள் ஒத்து வரும் அப்படின்னு அவன் கேட்கும்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, தொடங்கருக்க எவ்வினையும் எல்லருக்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அதனால் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாமல் நமக்கு ஏற்ற நம்ம செய்கிற மாதிரி எந்த விஷயம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். இன்னொருத்தவங்க வேறு ட்ரெஸ் போடுறாங்க, அது அவங்களுக்கு அழகாக இருக்குன்னா நமக்கு அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம போடணும். அதை கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மாதிரி மற்றவங்கலாம் சீக்கிரமாக 2 மைல் தூரத்தில் போகிறாங்க, சீக்கிரமாக போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த யோசிக்காமல் நீ செஞ்சுட்ட. ஆனால் அதனால் நீ என்ன பண்ணிட்ட, உன் முட்டைகளெல்லாம் இழந்துட்ட, உன்னுடைய முட்டியோட எலும்பும் உடஞ்சிருச்சு. இப்போ இதுவே நீ 6 மைல் தூரத்தில் போனாலும் நேரமானாலும் நீ அங்கே போய் முட்டை வியாபாரத்தை செஞ்சு இந்நேரம் அந்த முட்டை வியாபாரத்து மூலமாக வந்த காசு மூலமாக உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வேளை சாப்பாடாவது போட்டிருப்ப. இது புரியுதாப்பா? அதனால நீ என்னைக்குமே ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த விஷயம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு செய், அதுதான் நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த முதியவர். உடனே அவனும் அதன்படி வாழ்கிறான். அந்த திருக்குறள் படி வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு நிம்மதியை தருது. அது மாதிரி நீங்களும் இதே போல் ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க, வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஈஷா திரவியராஜ், ஊராட்சி 1-2 நிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.